தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கைகாட்டுற ஆள் தான் சிஎம். விஜய் என்னைய கையை காட்டினா நான் தான் சிஎம் சொல்லி இங்க ஒரு ஆள் சொல்லி கொண்டு திரிகிறார். இன்கேஸ் முதலமைச்சர் ஒரு நாள் யாழ்ப்பாணம் வந்துட்டு போவாரா இருந்தால் அவர் கை காட்டுறால் வெயிட் பண்ணும். அப்படியே வேணுமெண்டா நீங்க சோதிச்சு பார்க்கலாம். என்ன கைகாட்ட சொல்லி போட்டு சோதிச்சு பார்க்கலாம். மன்னிக்கவும், விஜய் உங்களை கை காட்டினாலும் நீங்க சிஎம்மா வர முடியாது. ஏன்னு சொன்னா எங்களினுடைய இளைஞர்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய பேரை பார்த்தோம்னு சொன்னா விஜயனுடைய தீவிரமான ரசிகர்கள். விஜயனுடைய நடிப்பாலையும் அவருடைய சினிமா துறையில அவருடைய உழைப்பாலையும் அவரால் ஈர்க்கப்பட்ட நிறைய இளைஞர்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கணும். ஆனா நீங்க ஒரு பக்கம் விஜயையும் இன்னொரு பக்கம் எங்களுடைய மண், எங்களுடைய வழிகள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய மொழி, எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனை, அரசியல் அடிப்படை சார்ந்த பிரச்சனைகள், இப்ப எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து வைப்பீங்களா இருந்தா எங்களுடைய இளைஞர்கள் சத்தியமாக விஜய்க்கு பின்னால் போக மாட்டார்கள். எங்களுடைய மக்களுக்காகவும் எங்களுடைய மண்ணுக்காகவும் தான் நிற்பார்கள். அப்படிப்பட்ட எங்களுடைய இளைஞர்களை வந்து நீங்க உங்களோட பக்கம் திசை திருப்பலாம். பெரிய அளவிலான இளைஞர்கள் இருக்கிறார்கள். நடிகர் விஜய்க்கு சார்பாகவும் நடிகர் விஜய்க்கு ஆதரவாகவும் அவருடைய ரசிகர்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். இலங்கையினுடைய வடபகுதியில் இருக்கிறார்கள். அவர்களை நீங்க உங்களோட பக்கத்துக்கு இழுத்து அதை வைத்துக்கொண்டு பெரிய அளவிலான அரசியலை செய்து முதலமைச்சர் ஆகிற கனவுல வந்து நீங்க இருக்கலாம். ஆனா எங்களுடைய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜயை எவ்வளவுக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமாக எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய இளைஞர்களுக்கு பிடிக்கும் என்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த நபர் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறார். அங்க போய் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை வந்து வன்மையாக காய்ச்சிருக்கிறார். நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கிறார். சீமான் அவர்கள் ஆமக்கறி சாப்பிட்டதை பற்றி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்த எங்களுடைய போராளிகளோட ஒப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இதுல வந்து நாங்க ஒரு விஷயம் கவனிக்க வேண்டி இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன மாதிரியோ தெரியாது. ஆனா இலங்கையினுடைய வடபகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணம் சரி, வடக்கு கிழக்கு பகுதிகளையும் சரி பார்த்தோம்னு சொன்னா இந்த கரையோர பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த ஆமைகள் வந்து பிடிபடுறது, கடல்ல பிடிபடுறது, வலைகள்ல பிடிபடுறது எல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. நோம்பலாவை வந்து கடத்தொழிலுக்கு போற மீனவர்களுடைய வலைகள்ல வந்து ஒரு ஆமை வந்து பிடிபடுறது வந்து பெரிய ஒரு அதிசயமான விஷயம் எல்லாம் இல்லை. அது வந்து சாதாரணமா நடக்கிற விஷயம் தான். அது என்னுடைய மீனவர்கள் வந்து இலங்கையினுடைய சட்டத்துக்கு உட்பட அந்த ஆமையை வந்து விடுவது வழக்கம். ஆனா அந்த ஆமை பிடிப்படாம இருக்கும், அந்த ஆமை சமைக்கப்படாம இருக்கும், அந்த ஆமை சாப்பிடப்படாம இருக்கும் எல்லாம் இல்லை. அந்த ஆமை வந்து யாழ்ப்பாணத்துல சரி, இலங்கையில சரி, இலங்கையில மட்டும் இல்லை, நீங்க தமிழ்நாடுல எடுத்து பார்த்தாலும் கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா தெரியும். இந்த ஆமை பிடிபடுறது, கடல்ல வந்து இந்த கடல் ஆமைகள் வலையில பிடிபடுறது வந்து ஒரு நோமலாவே நடக்கிற ஒரு விஷயம் தான். வன்னியில காட்டுக்குள்ள இருக்கிற ஆமைகள் வந்து அங்க இருக்கிற போராளிகள் மத்தியில வந்து பிடிபட்டிருக்குமா பிடிபடாதான்னு சொல்லி நோம்பல ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து சாதாரண ஒரு மனுஷனுக்கு வந்து தெரியும். அந்த ஆமை வந்து அங்க பிடிபட்டிருக்குமா, அங்க சமைக்கப்பட்டிருக்குமா, அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமான்ற விஷயம் எல்லாம் வந்து நோமலா இங்க இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த ஆமை சாப்பிட்ட விஷயத்தை வந்து சீமானவர்கள் வன்னிக்கு வந்து ஆமை சாப்பிட்ட விஷயத்தை வந்து நீங்க அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக்கி அதை வந்து எங்களை போராளிகளோட ஒப்பிட்டு போராளிகளினுடைய போராட்டத்தையும் அவர்களுடைய தியாகத்தையும் நீங்க அவமதிக்கிற மாதிரியான சில வார்த்தை பிரயோகங்கள், அவமதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களாகும். சரி, இப்ப சீமான் அவர்களுக்கு வன்னியில ஆமக்கறி சமைத்து கொடுக்கப்பட்டதோ அல்லது அவருக்கு அந்த துப்பாக்கியானது சுட கொடுக்கப்பட்டதோ வந்து இங்க விஷயம் இல்லை. அது ரெண்டையும் பெற்றுக்கொண்டு நீங்க அவரை வந்து தரக்குறைவா கதைப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஏன்னு சொன்னா இப்ப நீங்க நினைக்கலாம் இந்த வீடியோல வந்து நான் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக கதைக்கிறேன்னு சொல்லி, நான் வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவாக கதைக்கவில்லை. நான் வந்து சீமான் அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற அவர் வந்து சொல்லுகின்ற அவரினுடைய அந்த அரசியல் கொள்கைக்கு தான் ஆதரவா வந்து கதைக்கிறேன். தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற மாதிரி சீமான் அவர்கள் வந்து எங்களினுடைய பிரச்சனையை, எங்களினுடைய வழிகள், எங்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அவர் அங்க காசை சம்பாதிக்கிறார், அவர் அங்க அரசியல் செய்யறாரு நீங்க சொல்லலாம். ஆனா எனக்கு தெரிந்த அளவுக்கு, என்னுடைய அறிவு கட்டின அளவுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு திராவிட கட்சியோ அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சியோ வந்து சீமான் எங்களினுடைய பிரச்சனையை பொது வழியில கதைத்த அளவுக்கு கதைக்கவில்லை. அது வந்து ஒரு உண்மையான விஷயம். சரி, அவர் காசுக்காக கதைக்கிறார், அவர் வந்து திரள் நிதியை பெறுவதற்காக கதைக்கிறார், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களினுடைய தமிழ் மக்களினுடைய காசுக்காக கதைக்கிறேன்னு சொன்னா சரி, அதுக்காகவாவது நீங்க கதைங்கோவில்னு சொல்லி மற்ற அரசியல் கட்சிட்டு கேட்டோம்னு சொன்னா அவங்க வந்து கதைக்க போறது இல்லை. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு பெண்களினுடைய பிரச்சனையில வந்து கதைக்கிறத விட அவர்களுக்கு அவர்களுடைய அரசியலை பார்க்கிற வேலை தான் முக்கியமா இருக்குது. சீமான் அவர்கள் கதைத்தது போல
எங்களினுடைய தமிழ் தேசிய சிந்தனை, தமிழ் தேசிய உணர்வு, எங்களினுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து அவர்கள் அங்க கதைக்க வலிக்கிட்டால் நிச்சயமாக அவருடைய அரசியல் வந்து சீமானுடைய அரசியல்ல வந்து என்ன மாதிரியான ஒரு சரிவு தற்போது ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரியான சரிவை வந்து அவர்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும். அதனால அவர்கள் அந்த பிரச்சனைகளை எங்களினுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள், வலிகள், துன்பங்களை வந்து அவர்கள் அங்க பெரிய அளவுக்கு கதைக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறது காரணம் வந்து அவர்கள் தங்களுடைய அரசியல் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அரசியல் பதவிகளை வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற விஷயத்துக்காக அவர்கள் அந்த விடயங்கள் வந்து அந்த அளவுக்கு வெளிப்படையாக தமிழ்நாட்டுல கதைப்பதில்லை. சரி, இப்ப சீமான்ற பிரச்சனையை விட்டு இவர்கிட்ட பிரச்சனைக்கு வந்தோம்னு சொன்னா, இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு போய் அங்க நிறைய மீடியாக்கள்ல வந்து விஜய்க்கு ஆதரவா கதைச்சிருக்கிறார். அதே நேரத்தில் சீமானுக்கு எதிராக வந்து கதைச்சிருக்கிறார். இவரை வந்து விஜய்க்கு ஆதரவையும் கதைச்சவர்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, விஜய்க்கு ஆதரவா கதைக்கிறது மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற விஜயனுடைய ரசிகர்களுடைய ஆதரவு பெற முடியும். அதே மாதிரி இலங்கையில வடபகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து வடபகுதியில நடிகர் விஜய்க்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கும் வந்து ரசிகர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவை பெற்று அந்த ஆதரவினை வாக்குகளாக மாற்றி அதன் மூலமாக முதலமைச்சராக வருகிற கனவுல வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டுல பார்த்தோம்னு சொன்னா இதை வந்து இன்னொரு மாதிரியான கோணத்துல வந்து நாங்க பார்க்க முடியும். நடிகர் விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்து வென்றதுக்கு பின்னால அவருக்கு பின்னால நிறைய மாஸ்டர் மைண்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஜோன் ஆரோக்கியசாமியில இருந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ரூட் சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த அமைப்போட ஃபவுண்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா விஜய்க்கு நிறைய காலமாக மேனேஜரா இருந்த ஒரு ஆள். அவரை பார்த்தோம்னு சொன்னா 2020ஆம் ஆண்டு இந்த ரூட் என்ற ஒரு அமைப்பினை வந்து ஒரு நிறுவனத்தினை வந்து உருவாக்கி இருக்கிறார். இந்த ரூட் என்ற அமைப்பு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவங்க வந்து சினிமா சம்பந்தமான இவங்களோட பார்த்தோம்னு சொன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் செய்யற ஒரு நிறுவனம் தான் அடிப்படையா வந்து பதியப்பட்டிருக்குது. ஆனா இந்த நிறுவனத்தை பார்த்தோம்னு சொன்னா நிறைய சினிமா சம்பந்தமான விஷயங்களை செய்யறாங்க. எந்தெந்த நடிகர்களை நடிக்க வைக்கணும், இந்த ரூட் அமைப்புல வந்து யார் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நடிகர்கள், முக்கியமான இயக்குநர்கள், முக்கியமான நடிகைகள். இதனை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க முக்கியமான ஊடகங்கள், நிறைய யூடியூப் சேனல்ஸ், இது எல்லாமே வந்து இதுக்கு கீழே வேலை செய்யறாங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல விஜயனுடைய அரசியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா விஜயை பற்றி நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல காய்ச்சதா இருக்கட்டும், நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய இன்ஃபுளுசர்ஸ் காய்ச்சதா இருக்கட்டும், நிறைய சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்றாங்க கதைச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த ரூட் அண்ட் அமைப்புக்கு கீழே தான் வருது. இந்த ரூட்டுக்கு கீழே தான் இவங்க எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. அப்படியே நீங்க தமிழ்நாட்டு அரசியலை வடிவா கவனிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ரூட்டுக்களை பார்த்தோம்னு சொன்னா விஜய் பற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க. இது நார்மலாவே இந்த ரூட்டை பார்த்தோம்னு சொன்னா இந்த ரூட் என்ற நிறுவனத்தை பார்த்தோம்னு சொன்னா ஒரு நபரை வந்து சோசியல் மீடியாவில் பிரபலியமாக்கணும் அல்லது அந்த நபரை வந்து ஒரு பிராண்ட் ஆக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான வேலைகள் தான் இந்த நிறுவனம் வந்து செய்யறாங்க. அதே மாதிரி இந்த விஜயை வந்து ஒரு பிராண்ட் ஆக்கணும், விஜய் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோணத்துல கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய இன்ஃபுளுசர்ஸை வந்து அவங்களுக்காக வேலை செய்ய வச்சாங்க. அதே மாதிரி தான் இப்ப இந்த நபரை வந்து அங்க போய் விஜய்க்கு ஆதரவாக காய்ச்சி சீமானுக்கு எதிராக காய்ச்சி அந்த வீடியோஸ் எல்லாம், அந்த இன்டர்வியூஸ் எல்லாம், அவர் கொடுத்த யூடியூப் சேனல் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம், அது எல்லாமே வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ரூட் என்ற நிறுவனத்துக்கு கீழே வேலை செஞ்ச மாதிரி தெரிகின்றது. அதாவது அந்த நிறுவனம் அந்த நபரை வைத்து இன்டர்வியூஸ் எடுத்து, அந்த நபரை வைத்து வீடியோ எடுத்து, அந்த நபரை வந்து நிறைய விஷயங்களை கதைக்க வச்சு அது எல்லாத்தையும் வந்து சமூக வலைத்தளத்துல விஜய்க்கு ஆதரவாகவும் சீமானுக்கு எதிராகவும் வந்து அவங்க வந்து மக்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. சரி, இப்படி ஒரு கருத்து வந்து இருக்கின்றது. அதாவது இவர் இங்கிருந்து அங்க போய் சீமானுக்கு எதிராக நிறைய விஷயங்களை கதைக்க பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து வந்து இருக்கின்றது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இவர் இங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா விஜய் அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் சிஎம்னு சொல்லியிருக்கிறார். அதாவது விஜய் வந்து தன்னை கை காட்டினா தான் தான் இங்க சிஎம், தான் தான் இங்க முதலமைச்சர்னு சொல்லி கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, இதுக்கு பின்னாலே வந்து நாங்க நிறைய அரசியல்ல வந்து நாங்க அரசியல் கோணத்துல வந்து நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. இந்த ரூட் தமிழ்நாட்டுல என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா, அதே மாதிரியான விஷயத்த வந்து இங்க இவர் செய்யறதுக்கு ட்ரை பண்றாரு. அதாவது இங்கேயும் பார்த்தோம்னு சொன்னா விஜய்க்கு ஆதரவாகவும் சீமானுக்கு எதிராகவும் காய்ச்சி அதே மாதிரி சில ஊடகங்கள், ஒரு சில யூடியூப் சேனல்ஸ், ஒரு சில இன்ஃபுளுசர்ஸை வச்சு தன்னை வந்து மக்களுக்கு ஒரு நல்ல மாதிரியான ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து காட்ட போவதாக தெரிகின்றது, சமூக வலைத்தளத்துல காட்ட போவதாக தெரிகின்றது. அதனை வைத்துக்கொண்டு இங்க இருக்கிற இளைஞர்களை, விஜயனுடைய ரசிகர்களை தண்டை பக்கம் இழுத்து அதனை வந்து வாக்காக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து தெரிகின்றது. ஆனா இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப இருக்கிற எங்களுடைய இளைஞர்கள் வந்து விழிப்படைஞ்சிட்டாருன்னு சொல்லி சொல்லலாம், அதாவது தெளிவடைஞ்சிட்டாருன்னு சொல்லி சொல்லலாம். நாங்க வந்து விஜயனுடைய ரசிகர்களா இருக்கலாம், விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவிலான தீவிரமான ரசிகர்களா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு விஜய் வந்து எவ்வளவுக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமாக எங்களினுடைய கொள்கைகள், எங்களினுடைய நிலம் சார்ந்த பிரச்சனை, மண் சார்ந்த பிரச்சனை, எங்களுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனை, எங்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை,
அரசியல் ரீதியான பிரச்சனை இதெல்லாம் வந்து எங்களுக்கு முக்கியம். அதாவது விஜய் எவ்வளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமாக எங்களுடைய இளைஞர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து முக்கியம். அதனால எங்களினுடைய இளைஞர்கள் விஜய் வந்து இவரான் சிஎம் ஆகணும்னு சொல்லி இங்க சொன்னா கூட அவருக்கு ஓட்ஸ் போட தயாரா இல்லை. எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்களுக்கு யாரு தேவை நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய இளைஞர்களோ எங்களுடைய மக்களை வந்து இனிவரும் காலங்களில் வாக்களிப்பார்கள்னு சொல்லி நம்புறேன். இந்த விடயம் தொடர்பாக தான் இன்றைக்கு உங்களோட கைகணும் நினைச்சிருந்தா இந்த விடயங்களை ஏதாவது சரிப்பட இருக்குன்னு சொன்னாலோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.